வணக்கம் பக்தி பாதை அன்பர்களே, உங்கள் எல்லோரையும் என்னுடைய சேனலில் அன்போடு வரவேற்கிறேன். இன்னையோட பதிவு என்னன்னா, வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த நாள் எந்த கடவுளுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்றதும் பொதுவாக எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். மகாலட்சுமி அம்மனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. நம்மளோட சாஸ்திரங்களில் இந்த வெள்ளிக்கிழமையை பற்றி, இந்த மகாலட்சுமி அம்மனை பற்றியும் நிறைய விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு. அதில் இந்த வெள்ளிக்கிழமை முக்கியமாக மகாலட்சுமி அம்மனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை சில சிறிய ஆன்மீக வழிமுறைகளை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செஞ்சுட்டு வந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டம், செல்வம், அமைதி இது எல்லாமே அதிகரிக்கும்னு நம்பப்பட்டு வருது. ஒவ்வொரு வழிமுறைகளாக நம்மளுடைய வீட்டிலையே நம்மளுடைய பெற்றோர்களாகட்டும், நம்மளுடைய முன்னோர்களாகட்டும், வெள்ளிக்கிழமையும் அதே போல் செவ்வாய்க்கிழமையும் எப்போவுமே மற்ற நாட்களில் விட வெள்ளிக்கிழமையை மிகவும் விசேஷமான ஒரு நாளாக கருதுவோம். நம்மளுடைய வீடுகளில் வெள்ளிக்கிழமை அசைவம் பொதுவாக சமைக்க மாட்டாங்க. வீடுகளெல்லாம் சுத்தம் பண்ணி மற்ற நாட்கள் எல்லாம் தீபம் போட்டு கடவுளை வழிபாடு பண்ணலைனாலும் அந்த வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமாக தீபம், தூபம் இதெல்லாம் காட்டி கடவுளை வழிபாடு பண்ணுறத நாம் சிறு வயதிலிருந்தே பார்த்துட்டு வந்திருப்போம். இதை நம்ம வீடுகள்லையும் பண்ணுவாங்க. நம்மளுடைய முன்னோர்களும் அக்கம் பக்கம் எல்லோருமே பண்ணுறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த வீடியோவில் இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி நாம் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. வெள்ளிக்கிழமை காலையில் அல்லது மாலையில் இந்த ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகவும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். முதல்ல காலையில் எழுந்த உடனே வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகள் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லையும் அவரவர்களுடைய வீடுகளை நம்ம சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்மளுடைய பாட்டிமார்களாகட்டும், நம்மளுடைய பெரியோர்களாகட்டும் எல்லோருமே என்ன சொல்லுவாங்கன்னா, வீடு சுத்தமாக இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி சண்டை வருது, ஒரு வீடு ரொம்ப தரித்திரம் பிடிச்சி இருக்குது, ரொம்ப உங்கள் வீட்டில் மகாலட்சுமியே இல்லை, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதே போல் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போனதுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக தூபம்லாம் போட்டு சாம்பிராணி வாடை, சூடம், பத்தி எல்லா வாடைகளும் இருக்கும். இந்த மாதிரியான வீடுகளில் நம்ம உள்ளே போனதுமே நம்ம ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தையாக இருக்கும்? மகாலட்சுமி நிறைந்த வீடாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, இது ரொம்ப மகாலட்சுமி கடாட்சியமாக இருக்குது அப்படின்னு. அதே போல் யாரோ ஒருவர் நல்லா குளித்து மூழ்கி நல்லா பொட்டெல்லாம் வச்சு நல்லா இருந்தாங்கன்னா அதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியவள் தான் இந்த மகாலட்சுமி தாயார். அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி தாயாரை நாம் வீட்டில் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யும் போது என்னெல்லாம் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா சுத்தமான வீட்டில் தான் நம்ம எல்லோருக்குமே தெரியும் மகாலட்சுமி, அதாவது லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இந்த பூஜை அறையில் காலையில் வெள்ளிக்கிழமை ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. இந்த தீபம் நாம் எப்படி ஏற்றலாம் அப்படின்னா, நெய் தீபமாகவும் இருக்கலாம், நல்லெண்ணெய் தீபமாகவும் இருக்கலாம். நெய் தீபமாக இருந்ததுன்னா, நம்மளுடைய வீட்டில் சுத்தமான நெய்யாக இருந்ததுன்னா அது மிகவும் நல்லது. அந்த நெய்யில் தீபம் போட்டிங்கன்னா மிகவும் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு மகாலட்சுமி அம்மனுடைய படம் எல்லோருடைய வீட்லேயுமே இருக்கும். அதாவது குறிப்பாக தனியாக மகாலட்சுமி படம் இல்லை அப்படின்னாலும், அதாவது மற்ற கடவுள்களுடைய இணைந்த மகாலட்சுமி படம் நம்மளுடைய வீட்டில் இருக்கும். அந்த மகாலட்சுமி படத்துக்கு ஒரு சின்ன பூ வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லிட்டு வாங்க. அந்த மந்திரம் என்ன மந்திரம்னா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறையோ அல்லது 27 முறையோ சொல்லலாம். அதுக்கு பிறகு உங்கள் மனசில் உள்ள ஆசை எல்லாத்தையும் அமைதியாக நினச்சி அம்மனை பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் செய்யுங்க. இதை தொடர்ந்து நாங்கள் எவ்வளோ நாள் செய்யலாம் அப்படின்ற கேள்வி உங்களுடைய மனதில் இருக்கலாம். இதை தொடர்ந்து நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வரப்படும் என்று நம்பப்படுது. வெள்ளிக்கிழமைகளில் பொதுவாகவே நம்ம பிரார்த்தனைகள் செய்யும் போது அதுக்கு கூடுதலான ஒரு வலிமை இருக்குது.
அதனால் 5 வாரம் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் இந்த பிரார்த்தனைகளை செய்யலாம். இல்லைங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமு எங்களால் உள்ளே போக முடியாது, எங்களால் சாமி கும்பிட முடியாது அப்படின்னு இருக்கவங்க மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் பீரியட்ஸ் ஆனது அப்படின்னாலும் நீங்கள் வந்து வழிபாடுகள் செஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யும்போது ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அது என்ன விஷயம்னா, நம்ம நிறைய பதிவுகளை குறிப்பிட்ட மாதிரி நம்பிக்கை. நம்ம எந்த ஒரு பிரார்த்தனை செஞ்சாலும் அந்த பிரார்த்தனையை வந்து நம்பிக்கையோடு செஞ்சோன்னா அதுக்கு வலிமை மிகவும் அதிகம். நம்பிக்கை இல்லாமல் செஞ்சோன்னா அதுக்கான முழு பலன் வந்து கிடைக்காது. எந்த பிரார்த்தனை எப்படிப்பட்ட பிரார்த்தனையாக இருந்தாலும் அதில் முதல்ல இருக்கக்கூடியது நம்பிக்கை தான். இந்த வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்யும்போது மனசை அமைதியாக வச்சு மகாலட்சுமியை நினச்சி நீங்கள் வேண்டுதலோ பிரார்த்தனையோ வச்சுக்கோங்க. இந்த வெள்ளிக்கிழமை சிறிய ஆன்மீக வழிமுறையை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நிச்சயமாக வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் அமைதியும் நிலவும். அவ்வளோதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி ஆன்மீக நண்பர்களே.